ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது 2Dலையும் சொல்லலாம், இல்லை பர்சன்டேஜ்லேயும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் பார்த்தோம். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது வட்டத்தின் பரப்பளவு என்னது? πr². கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு பரப்பளவுனால என்ன ஆகும்? r², டபுள் மடங்கு பவர் 2. கரெக்டாக? இப்போது வட்டத்தின் பரப்பளவு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 100% இருக்குது. ஒரு ஆரத்தோட என்னது? ஆரம் எவ்வளோ? 100% இருக்குது. அப்போது இது அதிகரித்தால் 1% அதிகரிக்கிறது. எதில்? அதன் பரப்பளவில் அதிகரிக்குது. பரப்பளவுனா அப்போ என்ன? பவரில் 2 இருக்குது. அப்போ 2 தடவை அதிகரிக்கும். கரெக்டாக? ஏன்னா 2 ஆர் வரும். ஸ்கொயரை இப்படி தானே தனி ஒன்று, இது 2 அடுக்கில் கூட்டினா r². அப்போ 2 தடவை அதிகரிக்கும். கரெக்டாக? பரப்பளவில். அப்போது சாதாரணமாக இப்போ 100% இருக்குது. இதில் 1%, 100ல் 1% ப்ளஸ் 1% ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 101% மாறும். கரெக்டாக? அடுத்தது இந்த 101%ல் இன்னொரு பர்சன்டேஜ் ஏறுது. இப்போ 101ல் 1%ன்றது எவ்வளோ? 101ல் 1% கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 100ல் 1%னா அது 1 தான் வரப்போகுது. அடுத்தது 101ல் 1%ன்றது இப்போது மேலே இது அடிக்க முடியாதா? அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடுமா? அப்போ 1.01%. கரெக்டாக? ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. கரெக்டாக? 101 இருக்குது. அடுத்தது இன்னொரு தடவை பண்ணும்போது கூட்டணும், 1.01. இப்போ 1 0, இங்கே 2 0 1, இவ்வளோ தாங்க. அப்போ 102.01% அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 100லேருந்து 102 மாறி இருக்கே. அப்போ எவ்வளோ அதிகரிச்சு? 2.01% அதிகரிக்கிறது. அவ்வளோதாங்க சம்மு. நீங்கள் இதை நாட் ஒன்லி ஆரம் கொடுத்தாலும் சரி, பரப்பளவுனாலே 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு 100 எடுத்துக்கங்க. பர்சன்டேஜை பொறுத்து இப்போ 5%னா 100ல் 5%ன்றது 5 ஆகும். மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணனா அப்போ அடுத்தது 105ல் கணக்கு பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 101 இருக்குது அப்படின்னா 101ல் 1% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது தடவை பண்ணும்போது அப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சம்ஸ்லாம் தப்பு பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.